காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஹெவன் டிவியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மத்தியான நேரத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானித்துவிட்டு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 21வது வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடியினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இந்த வசனத்தின் முன்பகுதிகளே, அதாவது இந்த யாத்ராகமம் 1வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு தன் குடும்பத்தோடு எகிப்திற்கு சென்றார். யோசேப்பு அதற்கு முன்பாகவே எகிப்திற்கு சென்றார். பிறகு இந்த யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் அந்த தலைமுறையில் உள்ள எல்லாருமே மரணம் அடைகிறார்கள். என்றாலும் இந்த எகிப்தில் இந்த இஸ்ரவேல் புத்திரர் பலுகி பெருகி எகிப்து தேசம் முழுவதையும் அவர்கள் நிரப்பியிருந்தார்கள். அந்த நாட்களிலே யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றினார். இந்த ராஜா என்ன செய்கிறார், எகிப்து முழுவதும் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் பலுகி பெருகியிருப்பதை கண்டபோது தன்னுடைய ஜனங்களை அழைத்து அவர் சொல்கிறார், இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் நம்மை காட்டிலும் பலவான்களாகவும் நம்மை காட்டிலும் அதிகமாக பெருகி இருக்கிறார்கள். இவர்களை நாம் இப்படியே விட்டுவிடக்கூடாது. இவர்கள் பெருகி இருப்பதை நம்ம தடுக்க வேண்டும். அதற்காக சில தந்திரமான செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் புத்திரர்களை கடுமையான வேலைகளை கொடுத்து கொடுமையாக நடத்துகிறார்கள். ஆனாலும் இந்த 12வது வசனத்தை பார்க்கும்போது, ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கப்படுகிறார்களோ அவ்வளவு அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று. இந்த இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தியர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் பலுகி பெருகினார்கள். இதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் உயர்ந்த ஒரு நிலைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வரும்போது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்மை ஒடுக்கலாம். வேலை செய்ய இடத்துல பாருங்க, நாம் உயர்ந்த நிலைக்கு வருவதை பார்க்கும்போது அங்கே இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், ஒடுக்குவார்கள். இன்னும் நம்ம குடும்பத்தில் சில காரியங்களில் நாம் மற்றவர்களை விட உயர்ந்த ஒரு நிலையிலே வரும்போது பலுகி பெருங்கும்போது நம்மை ஒடுக்குவார்கள். ஆனால் ஒடுக்க கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். உயர்ந்த
நிலைக்கு கொண்டு வருவார். இதனால் மற்றவர்கள் எரிச்சல் அடைவார்கள். எரிச்சல், நம்மை பார்த்து ஒரு ஆள் எரிச்சல் அடைகிறார்கள் என்றாலே அர்த்தம் நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தியர் ஒடுக்க ஒடுக்க அவர்கள் பலுகி பெருகினார்கள். இதனால் வேலைகள், கடுமையான வேலைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலைகளினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அந்த அளவு அவர்களை என்ன செய்தார்கள்? கொடுமையாய் நடத்தினார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குறைந்து போகவில்லை. அப்போ அந்த ராஜா என்ன செய்கிறார் என்றால், மருத்துவச்சிகளாகிய சிப்ராள் பூவாளை அழைத்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த எபிரேய மருத்துவச்சிகளிடம் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையில் இருக்கும்போது ஆண் பிள்ளைகள் யாவரையும் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளை உயிரோடு வையுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்கிறார்கள்? ஆண் பிள்ளைகளை உயிரோடு வைக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்தபடியினாலே இந்த ஆண் பிள்ளைகளை அவர்கள் உயிரோடு வைக்கிறார்கள். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் என்று. இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடினால் என்ன செய்தார்? கர்த்தர் அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். ராஜாவின் கட்டளை ஆண் பிள்ளைகளையெல்லாம் கொல்ல வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய கர்த்தருடைய கட்டளை யாத்திராகமம் 20வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, கொலை செய்யாதிருப்பாயாக என்பது நம்முடைய கர்த்தருடைய கட்டளை. இந்த எபிரேய மருத்துவச்சிகள் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், அதற்கு பயப்படாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் தேவன் அவர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் தழைக்க பண்ணினார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா அல்லது மனிதருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் தழைக்க பண்ண வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அநேக நேரங்களிலே கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவது இல்லை. உபாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ துரத்தி விட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்வதற்கு உன் தேவனாய உத்தரவு கொடார் என்று சொல்லி, நம்ம கர்த்தருடைய விருப்பம், அவருடைய கட்டளை நம் நாள் பார்க்கக்கூடாது. குறி சொல்லுகிறவர்களிடம் போய் குறி கேட்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாள் பார்க்கிறார்கள். திருமணங்கள் வரும்போது, வீடு பிரதிஷ்டைகள் வரும்போது நாள் பார்த்து அந்த நாளிலே அவங்க திருமணங்களை எடுக்கிறார்கள். இன்னும் அநேக காரியங்கள், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை அந்த நாட்களிலே செய்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் கர்த்தர் இதை விரும்புகிறவர் அல்ல. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாள் பார்க்காமல் வீடு வைத்தவர்கள் பிரதிஷ்டை பண்ணினவங்க இருக்காங்க, திருமணம் செய்தவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களா என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய பார்வைக்கு, மற்றவர்களுடைய பார்வைக்கு அவர்கள் ஆசீர்வாதம் இல்லாதவர்களைப் போல தோன்றலாம். ஆனால்
கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது, அல்லது அவர்கள் ஆசீர்வாதம் அந்த நாட்களில் குறைவாக இருந்தாலும் குறிப்பிட்ட நாட்களில் நிச்சயமாக அவர்களுடைய குடும்பங்களை தழைக்க பண்ணுவார். எந்தவித சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே. ஆகவே நம்முடைய குடும்பங்கள் தழைக்க வேண்டுமானால், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம 10 கட்டளைகளிலே ஒரு முக்கியமான ஒரு கட்டளை, 4வது கட்டளை, கர்த்தர் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமாக நினைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய கட்டளை. ஆனால் எத்தனை பேர் இந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக நினைக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் சொல்லுகிறேன், என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே, பட்டு போனது போல் காணப்படுகிறதே என்று நினைக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக நினைக்க வேண்டும். ஏசாயா 58வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு, இந்த மருத்துவச்சிகள் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது போல் நாமும் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை நம்ம ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். இந்த கட்டளையை நாம் கீழ்ப்படிய வேண்டுமாம். அந்த நாட்களிலே நம்முடைய சொந்த வேலைகள் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருடைய காரியங்கள், சர்ச்சு காரியங்கள், வேதம் வாசிப்பு, ஜெபிப்பு, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அதிகமாக நாம் செய்ய வேண்டும். அப்படி நம்ம கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை அவர் தழைக்க பண்ணுவார். பட்டுப்போன விருட்சங்களை தழைக்க பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பட்டு போய் காணப்படுகிறதா? படிப்பின் பகுதி பட்டு போய் காணப்படுகிறதா? வியாதி நிமித்தம் உங்கள் சரீரங்களெல்லாம் பட்டு போய் காணப்படுகிறா? கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில் நம் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன். இந்த எபிரேய ஸ்திரீகளைப் போல மனுஷனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நான் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது, பட்டு போன விருட்சங்களை தழைக்க பண்ணின கர்த்தர் நம்முடைய பட்டு போன பகுதிகளை அவர் தழைக்க பண்ணுகிறார். ஆமென். ஜெபிப்போம். நம்ம குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறப்பா. இந்த நேரத்திலே அப்பா ஏசப்பா, எங்கள் குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. எங்கள் குடும்பங்கள் தழைக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நேரத்தில் அப்பா இந்த எபிரேய மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தது போல நாங்களும் பயப்பட வேண்டும் அப்பா. ஏசப்பா, எங்களுக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும் அப்பா என்று சொல்லி எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே
நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கும்போது நம்முடைய பட்டுப்போன குடும்பம், நம்ம பட்டுப்போன காரியங்கள் எல்லாவற்றையும் தழைக்க பண்ணுகிறார். தழைக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். ஏசப்பா இறங்குங்கப்பா, உமக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பகுதி பட்டு போய் காணப்படுகிறது. ஜெப வாழ்க்கை பட்டு போய் காணப்படுகிறது. என்னுடைய பைபிள் வாசிப்பு பட்டு போய் காணப்படுகிறது. ஏசப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தழைக்க வேண்டும், தழைக்க வேண்டும்ப்பா. நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கேளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருடத்திலே உங்களுக்கு எந்தெந்த பகுதிகள் பட்டு போன பகுதிகள் போல காணப்படுகிறது, அந்த பகுதிகளிலெல்லாம் ஆண்டவர் தழைக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. குடும்பங்களிலே சமாதான கேடுகள் காணப்படுகிறதா? சமாதானம் பட்டு போய் காணப்படுகிறதா? ஏசப்பா என் குடும்பத்திலே சமாதானத்தை தாரும் என்று கேளுங்கள். கர்த்தர் இந்த வருடத்திலே கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே உங்கள் கூடாரங்கள் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்கள் கூடாரங்கள் சமாதானத்தோடு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஏசப்பா எங்கள் குடும்பங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் தழைக்க பண்ணுகிறீர். என் பிள்ளையின் வாழ்க்கையை தழைக்க பண்ணுகிறீர். உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய தேசத்திலே காணப்படுகிற துன்மார்க்கமான செயல்கள். இந்த துன்மார்க்கமான செயல்களை செய்கிற இந்த மனிதர்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிப்போமா? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்திலே காணப்படுகிற துன்மார்க்கமான செயல்கள், கிரியைகள் அப்பா அழிக்கப்பட வேண்டும். ஏசப்பா இந்த துன்மார்க்கமான காரியங்களை செய்கிற அப்பா ஒவ்வொரு நபரையும் நீர் சந்திக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே துன்மார்க்கன் அப்பா சாவதை நீர் விரும்புகிறவர் அல்ல. ஆண்டவரே துன்மார்க்கன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி உம்முடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்பதுதான் ஏசப்பா உம்முடைய விருப்பம். ஒவ்வொரு துன்மார்க்கமான செயல்களை செய்கிறவர்கள் மனம் திரும்பி உம்முடைய பிள்ளைகளாக மாற ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. தேசத்திலே காணப்படுகிற கொள்ளைகள் அப்பா, கொலைகள், கற்பழிப்புகள், இன்னும் பலவிதமான ஆண்டவரை கொடூரமான செயல்கள் காணப்படுகிறதப்பா. இவைகளிலிருந்து அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் காப்பாற்றப்பட வேண்டுப்பா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்பா அப்பா பாதுகாப்பு இல்லாதபடிக்கு காணப்படுகிறார்கள் அப்பா. சிறு பிள்ளைகளுக்கும் கூட பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் அரணும் கோட்டையுமாய் இருந்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் துன்மார்க்கன் தன் செயலை விட்டு மனம் திரும்பி எங்கள் தேசத்திலே ஆண்டவரே ஒரு நல்ல எழுப்புதலை நீர் தரும்படியா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க வேண்டியது ஹெவன் டிவியின் மூலமாக நேபாள் தேசத்தில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காகவும் இந்த ஹெவன் டிவி ஸ்தாபகர் பிரதர் மேத்யூ உடைய இந்த ஊழியம் தழைக்கும்படியாக ஜெபிப்போம். எஸ்ஸப்பா உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்தில் ஹெவன் டிவி மூலமாக நேபாள் தேசத்திலே செய்யப்படுகிற ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. அங்கே பலவிதமான ஊழியங்கள் செய்யப்படுகிறதப்பா. ஆண்டவரே இயேசப்பா, கல்வி, மருத்துவ ஊழியம், இன்னும் பல ஊழியங்கள் நடைபெறுகிறது. இயேசப்பா இந்த ஊழியங்களை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்க. அநேக
அநேக தேவைகள் உண்டு ஏசப்பா. எல்லாவற்றையும் நேர் குறைவின்றி நிறைவாக கொடுங்க. இந்த வருடம் ஆண்டவரே ஏசப்பா அந்த எபிரேய ஸ்திரீகளின் குடும்பங்களை கர்த்தருக்கு பயந்ததினால் தழைக்க பண்ணினது போல இந்த கெவன் டிவியின் மூலம் நேபாளத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் தழைக்க பண்ணுங்கப்பா, தழைக்க பண்ணுங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பிரதர் மேத்யூடைய குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. அவர் செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் தழைக்கட்டும் அப்பா, தழைக்க பண்ணுங்க ஏசப்பா. கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. பெரிய பெரிய காரியங்களை செய்கிற என் அன்பின் தகப்பன் அப்பா, உமது மகனுடைய ஊழியத்தின் மூலம் ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் நடக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக நம்ம செபிக்க வேண்டியது இந்த ஹெவன் டிவி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த ஸ்தாபனத்தில் ஒவ்வொரு ஒர்க் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காக நம்ம செபிக்கணும். அவருடைய குடும்பங்கள் தழைக்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த ஹெவன் டிவி ஸ்தாபனத்தில் ஆண்டவரே வேலை பார்க்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் தழைக்க பண்ணுங்கப்பா, தழைக்க பண்ணுங்க. என்னென்ன தேவைகள் உமது பிள்ளைகளுக்கு இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீர் கொடுத்து பிள்ளைகள் குடும்பங்கள் தழைக்கட்டும் அப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகளுடைய வருமானங்கள் வாங்குகிற சம்பளங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடம் உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உள்ள வருடமாக நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது